நேற்று அதிகாலை பொல்காவிலையில் இருந்து தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்த ரயில் வனவாசல மற்றும் கலனி ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தடம் புரண்டதைத் தொடர்ந்து ஒரு ரயில் பெட்டி மார்க்கத்தை விட்டு வெளியே கவிழ்ந்துள்ளதுடன் விபத்து காரணமாக அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றிற்கும் சேதம் ஏற்பட்டிருந்தது. ரயில் மார்க்கத்தில் உள்ள பாயிண்ட் ஒன்றை யாரோ ஒருவர் கழற்றி அகற்றியமையே இந்த விபத்துக்கான காரணம் என ரயில் திணைக்களம் கண்டறிந்துள்ளது. இந்த ரயில் வனவாசல ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு முன்னோக்கி செல்லும் போது சற்று தொலைவில் கொழும்பு திண்மக்கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திற்காக அமைக்கப்பட்ட ரயில் மார்க்கம் ஒன்று உள்ளது. அது எமது பிரதான ரயில் மார்க்கத்துடன் இணையும் ரயில் மார்க்கமாகும். இந்த இணைப்பு புள்ளியில் பிரதான ரயில் மார்க்கமும் திண்மக்கழிவு சுத்திகரிப்பு நிலைய பாதையும் இணையும் இடத்தில் உள்ள எமது பாயிண்ட் ஒன்றின் பாகங்கள் கலற்றப்பட்டமையினாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டறிந்தோம். அதனை நாம் அவதானித்த உடனே எமது அதிகாரிகள் மூலம் போலீசில் முறைப்பாடு செய்தோம். போலீசாரின் பல விசேட புலனாய்வு குழுக்கள் சென்று விசாரணைகளை ஆரம்பித்தன. இந்த சம்பவத்தின் பின்னர் நாம் 2 கிரேன்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நேற்று மாலையே இதனை மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றினோம். தண்டவாளத்தில் ஏற்றிய பின்னர் ரயில் கொழும்புக்கு எடுத்து செல்லப்பட்டது. ரயிலுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ரயில் மார்க்கத்துக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பயணிகளுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் மக்களின் நேரமும் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் 25 வயதான இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அந்த ரயில் மார்க்கத்தின் பாகங்களை கொள்வனவு செய்த ஒருவரும் கைது செய்யப்பட்டார். விசாரணைகளின் மூலம் நாம் ஒருவரை கைது செய்தோம். கைது செய்யப்பட்ட நபர் மூலமாக கலற்றப்பட்ட பகுதிகள் மற்றும் அந்த பகுதிகள் விற்பனை செய்யப்பட்ட இடம் ஆகியவற்றை அடையாளம் கண்டு அந்த இடத்தில் பொருட்களை வாங்கிய நபரையும் நாம் கைது செய்துள்ளோம். இந்த விபத்துக்கான காரணமான பாகங்களை கலற்றிய நபர் 25 வயதுடைய ஒருவர் ஆவார். அவர் குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர். அவர் தண்டவாளத்தின் பகுதிகளை கலற்றி சுமார் 3000 ரூபாய் போன்ற ஒரு தொகைக்கு விற்பனை செய்துள்ளார். அவ்வாறு விற்பனை செய்த போதிலும் இதனால் ஏற்பட்ட நட்டம் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியானது என நான் நினைக்கின்றேன். இது தொடர்பில் விசாரணைகளை நாம் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றோம். கைது செய்யப்பட்ட நபர்களை நாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம். அங்கு பொது சொத்து சட்டத்திற்கு மேலதிகமாக குறிப்பாக இந்த நபரால் ஏற்படுத்தப்பட்ட நட்டம் மற்றும் அதனால் ஏற்பட்ட அனைத்து சேதங்கள் தொடர்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தேவையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இதன் மூலம் ஒரு விசேட செய்தியை கூற வேண்டும். இந்த பொது சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமும் கலற்றுவதன் மூலமும் மிக சிறிய தொகையே கிடைக்கின்றது. ஆனால் இதனால் ஏற்படும் சேதம் பல மில்லியன்கள் ஆகும். இது தவிர நாம் எந்த நேரத்திலும் ரயில்வே திணைக்களத்திற்கு தேவையான ஆதரவை வழங்குவோம். தற்போதும் ரயில் மார்க்கத்தினை புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதுடன் நாளை காலை வேளையில் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது.